ராஜா சாரும் ரகுமான் சாரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருமே அவங்க சப்தத்துல எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி மொழியிலையும் வந்து அவங்க ஸ்ட்ராங். எப்படி ம். அப்படின்னா இப்ப ராஜா சார்லாம் வந்து சில நேரம் தான் வந்து ஹார்மோனியம் போட்டு எல்லா நேரமும் அவர் பண்ண மாட்டார். தொட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் சில நேரம் வரிகளை வச்சும் பாட்டு போட்டிருக்கார். அது வந்து அந்த மொழி அறிவும் அவங்களுக்கு இருக்கும்போது இசை அறிவோட சேரும்போது அது ஒரு பெரிய இல்லைன்னா 1500 படம் பக்கமா கரெக்ட். பாருங்களேன். இவ்வளவு தூரம் டிராவல் ஆகவே முடியாது. ஒரு பாட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது தான் கஷ்டம். அதுக்காக ஒரு பெரிய சரத்தை எடுப்பேன். அது எனக்குள்ள நடக்கும். ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஆமா. எனக்கு வந்து 2, 3 டீ சாப்பிடணும்னு நினைப்பேன். அது சில நேரம் ஸ்டக் ஆகி அப்படியே உட்காந்துக்கும். என்னடா ஒண்ணுமே ஓகே, புரியல ஓகே. அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு வார்த்தையோ ஏதாவது நம்மள ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் பக்காவா கடகடன்னு முடிச்சிருவோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கு. அத அவங்க சொல்றதுக்கு தயாராவும் இல்ல. நம்ம சொன்னா அது கேட்கறதுக்கு தயாராவும் இல்ல. இந்த காலகட்டம் அப்படி. இப்ப இப்ப பாருங்களேன், இந்த காலத்துல எல்லா மீடியாவும் ஒழிச்சிட்டோம். அப்பயும் இங்க தத்துவம் சிவாஜி காலமோ, எம்ஜிஆர் ம். சார் காலமோ இருக்குதுன்னு வைங்களேன். அப்படி ஒரு காலத்த உருவாக்குனீங்கன்னா, இங்க தத்துவம் தேவைப்படும். சார் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டெப்த்தா கொஞ்சம் உங்க ரைட்டிங்ஸ பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ம். ஸோ இப்போ வந்து ஒரு லிரிக்ஸ் நாம எழுதுறோம் அப்படின்னா, இப்போ அப்கமிங் லிரிசிஸ்ட்டே வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து தமிழ் அறிவு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லங்க. அது எந்த மொழியா இருந்தாலும் அதோட பேஸ் வேணும். அது நான் ஓகே. வந்து கம்போசருக்குமே வேணும்பேன். ஏன்னா, நீங்க வந்து ராஜா சாரும் ரகுமான் சாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 பேருமே அவங்க சப்தத்துல எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கோ, அதே மாரி மொழியிலயும் வந்து அவங்க ஸ்ட்ராங். எப்படி ம். அப்படின்னா, இப்ப ராஜா சார்லாம் வந்து சில நேரம் தான் வந்து ஹார்மோனியம் போட்டு எல்லா நேரமும் அவர் பண்ண மாட்டார். தொட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் சில நேரம் வரிகள வச்சும் பாட்டு போட்டிருக்கார். அது வந்து அந்த மொழி அறிவும் அவங்களுக்கு இருக்கும்போது, இசை அறிவோட சேரும்போது அது ஒரு பெரிய இல்லைன்னா 1500 படம் பக்கமா கரெக்ட். பாருங்களேன். இவ்வளவு தூரம் டிராவல் ஆகவே முடியாது. ஆமா. இப்பயும் உட்கார்ந்து தினம் தினமோ அப்படின்னு ஒரு ஆமா. பாட்டு போட முடியுதுன்னா, அவர் ஒரு பாடலாசிரியர் அவருக்குள்ள இருக்காரு. அதே மாரி தான் பாடலாசிரியனுக்கு. அவனுக்குள்ள ஒரு இசையமைப்பாளனும் இருக்கணும். சந்தம் இப்படிலாம் இருக்கு. ஓ! இப்படியும் வர வாய்ப்பு இருக்கு. இது மாரி நம்ம அந்த ஒரு அத எப்படி சொல்றது? அ இ ஒரு இசையமைப்பாளனுக்கு மொழி அறிவு வேணும். ம். பாடலாசிரியனுக்கு அதிகமா வேணும். ஒரு பாடலாசிரியருக்கு இசை அறிவும் வேணும். இசையமைப்பாளன் அளவுக்கு இல்லைனாலும் 2மே ஒரு கிவ் அண்ட் டேக் தான். ஓகே. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாலி சார்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த சந்தத்துக்கும் எழுத முடியுது அப்படின்னா, அவரால சங்கீதத்துல அவ்ளோ ஈடுபாடுள்ள நபர். நீங்க ஒரு ராகத்துல போட்டா, "என்ன ராஜா, இது என்ன தோடி ராகமா?" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானஸ்தன். ஓகே. அது ஒரு பலம் இல்ல அவருக்கு. அந்த மாரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஓகே. எல்லாத்துலயுமே ஒரு ஒரு தெளிவான ஒரு அறிவு இருந்தா, ம், ம். நம்மளுடைய எப்பயுமே பார்த்தீங்கன்னாங்க, ஒரு துறையில நாம ஆ நாம உயரலாமா? இல்ல நம்மளால அந்த துறைய உயர வைக்க முடியுமான்னு யோசிக்கணும். எப்பயுமே நாம அந்த துறையில வாழ்ந்தோம்னு வைங்களேன், நம்ம பேரு எப்பயோ கொஞ்ச நாளைக்கு நிக்கும். ஆமா. நம்மளால அந்த துறை உயர்ந்ததுன்னா, நம்ம பேர் எப்பயுமே நிக்கும். அதுதான் கரெக்ட். அந்த ஒரு 2 பார்வை இருக்கு. ஓகே. ம். சார் உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ பத்தி சொல்லுங்க சார். எந்த மாரி வந்து நீங்க லிரிக்ஸ் எழுதுறதுக்காக வந்து எஃபோர்ட்ஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் தி லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு மெட்டு கேட்டவுடனே, இந்த பாட்டுக்கு என்ன நியாயம் செய்யணும்? அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பதட்டம், பரவசம் 2மே வந்துரும். ம். இப்ப எனக்கு வந்து அது எப்படி நெருங்க போறோம்? அது எப்படி அந்த அந்த தத்தகாரத்துக்கு எப்படி ஒரு விஷயத்த நியாயமா வைக்க போறோம்? இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய பாடல் ஹிட் குடுத்திருந்தாலும், இந்த பாட்ட எப்படி ஹிட்டா ஆக்க போறோம்? அப்படிங்கிற நெறைய ம். எனக்கு எண்ண ஓட்டம் வரும். அத வந்து நான் அந்த டியூன வந்து மெமரி பண்ணியோ, இல்ல அத கேட்டோ, எனக்குள்ள ஒரு பைகாட் நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு அசை போடுவேன். சில ஓ! நேரம் அந்த மெட்டே எனக்கு சில வார்த்தைகள சொல்லும். பல நேரம் என் மனசுக்குள்ள ஒரு இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு யோசனை வரும். அந்த வார்த்தையெல்லாம் நான் வந்து அந்த மெட்டுக்குள்ள வர்றதுக்கு போராடுவேன். அவ்வளோதான். சில பாட்டு போராடாமயே நான் பாட்டுக்கு வந்துரும். ஈஸியா வந்துரும். ஆனா கேஷுவலா அப்படியே. சூப்பரா வந்துரும். ஆமா, ஓகே. சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷத்துல அந்த பாட்ட முடிச்சிருப்போம். அவருக்கு அனுப்புவோம் பார்த்தீங்கன்னா, பக்காவா அமைஞ்சிருக்கும். சில ம். பாடல் பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ கஷ்டப்படுவோம். 2 வாரம், 3 வாரம்லாம் ஆயிருக்கு. அது 2மே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா, எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா, சூப்பரான நாளா ஆகாது. சில நாள் வந்து ஏன்டா இந்த நாள் எப்படா முடியுங்கிற மாரி இருக்கும். சில நாள் ஐயோ! போகவே கூடாதுன்னு இருக்கும். ஸோ எல்லாமே இது எல்லாமே இருக்கிறது தானே. அது மாரி தான் எல்லாமே. இந்த பாடல் எழுதுறதுலயும்
ரொம்ப ஈஸியாகவும் முடிக்க முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியது இருக்கும். ஓகே. எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப இன்வால்வ் ஆயி ஒரு பாட்ட வந்து நீங்க எழுதுவீங்க. ஸோ இப்ப அந்த ஒரு பாட்ட நீங்க பண்ணும்போது, அந்த ஸ்பெசிஃபிக் சாங்க மட்டும் மைண்ட்ல வச்சு ரிப்பீட் பண்ணி பண்ணுவீங்களா? இல்ல வந்துட்டு 4, 5 இது டுகெதரா இல்ல பண்ணுவீங்களா? அது டைமை பொறுத்து. இப்ப ஒரு பாட்டை கொடுத்த உடனே அடுத்த நாளே கேட்குறாங்க, இல்ல எனக்கு மத்தியானத்துக்குள்ளே வேணும் அப்படின்னாங்கன்னா, நீங்க வேற எதுவுமே ஆசைப்பட முடியாது. அந்த பாட்டுக்கான டைம் தான் கொடுக்க ம். முடியும். இதே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, அத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து, ஓகே இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, ஒரு ஓகே. பாட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது தான் கஷ்டம். அதுக்காக ஒரு பெரிய சரத்தை எடுப்பேன். அது எனக்குள்ள நடக்கும். ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஆமா. எனக்கு வந்து ஒரு 2, 3 டீ சாப்பிடணும்னு நினைப்பேன். அது சில நேரம் ஸ்ட்ரக் ஆகி அப்படியே உட்காந்துக்கும். என்னடா ஒண்ணுமே ஓகே, புரியல ஓகே. அப்படின்னு இருக்கும். ஆனா, ஒரு வார்த்தையோ ஏதாவது நம்மள ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் பக்காவா கடகடன்னு முடிச்சிருவோம். ஸோ ஓகே, அப்படியே ஓகே. நடக்கும். ஓகே. சில நேரம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஒரே 2 வரிக்கு மட்டும் உட்காந்துட்டு மண்டைய பிச்சுட்டு கிடப்போம். ம். அது 2 நாள் கூட ஆகும். ஓ! இப்ப நானும் ஓகே. ஷாண்டோல்டன் ஐயாவும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிச்சுட்டு எங்க பாட்டுல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தைக்காக உட்கார்ந்து அப்படியே 2 மணி நேரம் உட்கார்ந்து நானும் அவரு பார்ப்பேன். அவர் என்னைய பார்ப்பாரு. "என்னங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்." "ஐயா வந்துருச்சுங்க, வந்துருச்சு." அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா அது ஒண்ணு முடிப்போம். அது கரெக்ட்டா வரும். ஓகே, அந்த ஓகே. ஒரு வார்த்தையினால அப்படி விடவும் முடியாது. அவரும் விட மாட்டாரு, நானும் விட மாட்டேன். ஓகே. அது அந்த 2 பேருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒரு பாடல முடிக்கிறீங்க அப்டின்னா, அடுத்த பாடலுக்கு போகணும் அப்டிங்கும்போது, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஐயோ! இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்றேன் அப்டின்னா, அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அந்த மாரி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாடலுக்கு அந்த ஃபீலிங்ஸா இருக்கட்டும், சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், அதே ஸ்டக் ஆயி நிக்கும் உங்களுக்கு அடுத்த பாடல் எழுதும்போது. அத ஓவர் கம் பண்ணிட்டு எப்படி நீங்க அடுத்த பாடலுக்கு இல்லைங்க. go அது பண்ணுவீங்க? ஆரம்பத்துல அ பிரச்சனையா இருந்தது. இப்ப எப்படின்னா, இப்ப நீங்க எல்கேஜி ஸ்டூடண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கோ, எக்ஸாம்னாவே ஒரு பதட்டம் வந்துரும் இல்லையா? ஆமா. ஆனா, நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க, மறுபடியும் மாஸ்டர் டிகிரி பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க தயாராவே இருப்பீங்க எக்ஸாமுக்கு இல்லையா? ஸோ, அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 15 வருஷத்துல இருக்கிறதுனால, எனக்கு இங்கிருந்து அங்க போறதுக்கு பிரச்சனையே இல்ல. என்ன பிரச்சனை ஆகும்னா, பாட்ட முடிச்சுட்டு 2 வாரம் கழிச்சு ஒரு கரெக்ஷன் வருவாங்க. ஓ! ஆமா. அப்பதான் நமக்கு ஐய்யய்யோ! அப்படின்னு இருக்கும். ஏன்னா, நம்ம அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குத்துப்பாட்டு எழுதிட்டு இருப்போம். இது லவ் ஆமாமா. ஃபெயிலியர் சாங்கா இருக்கும். ஏங்க இது என்னங்க இப்படி ம். அந்த ஒரு டிராவல்லே பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஒரே ஓகே, நேரம் ஓகே. கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சேட் சாங்கா எழுதியிருக்கேன், ஒரு துள்ளல் பாட்டு எழுதியிருக்கேன். ஆனா, இந்த கரெக்ஷன் வரும்போது நமக்கு அதுக்குள்ள போறது பெரிய டைம் ஆகும். நான் தான் இப்ப ம். ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஏங்க கரெக்ஷன் சொல்றது தப்பு இல்ல. 2 வாரம் கழிச்சா சொல்லுவீங்க. இல்ல 2 மாசம் கழிச்சுலாம் சொல்றவங்களா ஓ இருக்காங்க. மை காட்! ஆமா. ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓ! சரி அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கடைசி பார்வை வந்து இயக்குனரோட பார்வையில தான் பாட்டு. அவருக்கு என்ன பிடிக்குதோ, அவர் என்ன சூஸ் ம். பண்றாரோ, அதுதான் வெளிய வரப்போகுது. கரெக்ட். கரெக்ட்டுங்களா? அதையும் தாண்டி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம். தலைவா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, சில்லாஞ்சிரிக்கெல்லாம் வரிய தூக்கி சொல்ட்டாங்க. ஓ! நல்லாவே இல்ல. சரி. ஒரு ஓகே, மாரி ஓகே, ஓகே. புரியுமான்னு தெரியல. கனெக்ட் ஆகாதுன்னு. ஆனா, அத போராடி வைக்கும்போது அது ஒரு உட்காச்சு. அந்த மாரி சில விஷயம் நடக்கும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ்லயே பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா வந்து நீங்க எஃபோர்ட்ஸ் போட்டு எழுதுற மாரி இருக்கும். ஸோ இதே டைம்ல வந்துட்டு நாம கொஞ்சம் பேக்வர்டா போனோம் அப்டின்னா, கண்ணதாசன் அவர்களா இருக்கட்டும், மத்தபடி வைரமுத்து அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, சிவாஜி படத்துலயும் சரி, எம்ஜிஆர் படத்துலயும் சரி, அந்த ஒரு கருத்து விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து புஷ் பண்ணி எழுதியிருப்பாங்க. லைஃப் ஜர்னிய பத்தி, கஷ்டங்கள பத்தி அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்ல வந்து அந்த ஒரு சினரியோ மாறியிருக்கு அப்டின்னு நெனைக்கிறீங்களா? ஆஸ் எ லிரிசிஸ்ட்டா? அங்க வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாதான் அவனுக்கு அறிவே. இல்ல ம். பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க. இல்ல அவங்க பார்க்குற மனிதர்கள். சரிங்களா? இப்ப அப்படி இல்லையே. இப்ப ஓகே. நீங்க வந்து அவனுக்கு சொல்லி தான் ஆகணும்னு கிடையாது. ஃபோன் எடுத்தானா அவனுக்கு எல்லாமே நல்லது, கெட்டது எல்லாமே அவனுக்கு தெரிய வந்துருச்சு. இப்ப நீங்க அங்க ம். போயிட்டு உட்காந்துட்டு வாழ்க்கைன்னா என்னன்னு அப்படின்றுவான். ஏன்னா ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு ஜெனரேஷன் சொல்றீங்களா? மட்டும் இல்ல. உங்களுக்கு மீடியா நிறைய வந்துருச்சு. ஆ. அப்படி ஓகே, இல்லங்க. ஓகே. ஒண்ணுமே இருக்காது. ஆமா. ஒண்ணுமே இருக்காது. தியேட்டர் தான் இருக்கும். அதுவும் எங்கேயோ இருக்கும். நான் சொல்றது எம்ஜிஆர் ஆமா. சார் காலத்துலயும் சரி, எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி காலத்துலயும். அப்ப ஏன் அவங்கெல்லாம் வந்து அந்த காலகட்டமே உருவாக்குச்சு தத்துவத்துக்கான இடத்த. அப்ப வந்து ஓ! மனுஷன்னா இப்படிதான் வாழணும். இப்படிதான் ம். இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அத பாடமா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இப்ப இங்க தனியா இருக்கிறாங்க. ஆனா தனிமைய உணர்றாங்கறான்னா இல்ல. இப்ப நீங்க தனியா இருக்கும்போது ஃபோன் தானே நோண்டுறீங்க. ஆமா. இல்ல ஃபோன் உங்கள நோண்டுது. ஏதோ ஒண்ணு பண்ணுதுல்ல. அப்ப நீங்க தனிமைய ஃபீல் பண்றதே இல்ல. அப்ப எப்படி நீங்க இன்னொருத்தர் கருத்து சொன்னா ஏத்துக்குவீங்க? எல்லாருக்குள்ளயும் ஒரு கருத்து இருக்கு. அத அவங்க சொல்றதுக்கு தயாராவும் இல்ல. நம்ம சொன்னா அது கேட்கறதுக்கு தயாராவும் இல்ல. இந்த காலகட்டம் அப்படி. இப்ப பாருங்களேன், இந்த காலத்துல எல்லா மீடியாவும் ஒழிச்சிட்டோம்.
அப்பயும் இங்க தத்துவம் எடுப்பேன். சிவாஜி காலமோ எம்ஜிஆர் சார் காலமோ இருக்குதுன்னு வைங்களேன், அப்படி ஒரு காலத்தை உருவாக்குனீங்கன்னா இங்க தத்துவம் தேவைப்படும். அதனால அந்த காலம் அப்படி அமைஞ்சுது. இந்த காலத்துல வேற விதமான தத்துவமா தேவைப்படுது. லைஃபை ஜாலியா எடுத்துக்கப்பா, இப்படி போகப்பா, அப்படி போங்கப்பா, அப்படி. இப்பயும் சில விஷயங்களை வைக்கணும். தத்துவம் தான் என்னைக்குமே நிலையானது. ஆனா அவங்ககிட்ட இங்க பாரு அப்படின்னு மிரட்டக்கூடாது. தோல் மேல கை போட்டு லைஃப்ல என்ன தெரியுமா அப்படின்னு ஜாலியா, அப்படி தெரியுமான்னு கூட தேவையில்லை. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம், இல்ல அவன் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம், அவனுக்கு தேவைப்பட்டா சொல்லலாம். அந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு வரியோ 2 வரியோ அமைஞ்சா நான் அதுவே பெரிய விஷயமா பாக்குறேன். சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நாம மாறி போய் காலம் மாறுதுங்க. இப்ப நான் யோசிப்பேன், கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, எல்லாரும் இப்ப இருந்தா, வைரமுத்து சார் எல்லாம் இப்ப அந்த பீக்ல இருக்கும்போது இப்ப சொல்றேன், அவங்க எல்லாம் இப்ப இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். ஆமா, கரெக்ட் இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்களே அடாப்ட் பண்ணி தான் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாலி சார் கடைசி வரைக்கும் அடாப்ட் தான் பண்ணாரு. கண்ணதாசன் ஐயா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் மாறுவாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறணும். இப்ப ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி போய் இன்ஸ்டான்னு எழுதியிருக்க முடியுமா, ஃபேஸ்புக்னு எழுதியிருக்க முடியுமா? எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம எதை அதிகமா நம்ம பழகிறோமோ அதைத்தான் வார்த்தையா வரும். இயற்கையை அதிகமா நேசிச்சாங்க, இயற்கையான வார்த்தைகள் வந்தது. புரியுதுங்களா? இப்ப இயற்கையோ தள்ளி விட்டுட்டு எல்லாமே போன்ல பாக்குறோம். ஏய் நம்ம ஊர்ல நம்ம பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருந்து ஈரோடோ எங்கேயோ போறோம்னு வைங்களேன், நம்ம ஊர்ல செம்ம மழை அப்படின்னா பாருங்க யூடியூப்ல பாத்துக்கிறேன். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. இல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல, டிவி போட்டு பாக்குறான். சென்னையில இருந்துகிட்டே சென்னையோட மழை வெளியே வரதே இல்லையே. அப்ப யதார்த்தத்தை நம்ம எல்லாமே மீடியா வழியா பாக்குறோம். அப்ப இப்படிதான் இருக்கும்.